கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு செப்டம்பர் 25ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. விசேஷமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று புதிதாக ஒரு பாடல், உங்கள் வீட்டு நன்மைகளை நீங்கள் தேடி கொள்ளாவிட்டால் யார்தான் தேடி கொடுப்பார்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் என்ற பாடலை பாடி அதை வீடியோவாக ஒளிப்பதிவு செய்து வெளியிட கர்த்தர் அனுகிரகம் செய்தார். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. விசேஷமாக அதனுடைய மீனிங் எனக்கு புரியலை, அதாவது அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியலைன்னு கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. அது என்னென்னா, அது சாதாரணமாக அந்த பாடலை கேட்கும்போது அழகாக புரியக்கூடிய எளிமையான பாடல் வரிகள் தான் என்றாலும் கூட அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதாவது அவரவர் வீட்டு நன்மைகளை, அவரவர் வீட்டிற்கு தேவையான ஆசீர்வாதங்களை, பாதுகாப்பை, தேவ கிருபையை அவரவர் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டை குறித்து உங்களுக்கு அக்கறை இருக்கிறத போல் மற்றவங்களுக்கு இருக்குமா? மற்றவங்க உங்களுடைய உறவினர்களுக்கோ, சொந்தக்காரங்களுக்கோ, நண்பர்களுக்கோ, இல்லை ஊழியக்காரங்களுக்கோ உங்கள் வீட்டு மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறை, உங்களுக்கு இருக்கிற கரிசனை, உங்களுக்கு இருக்கிற பாரம் மற்றவங்களுக்கு இருக்கவே செய்யாது. அப்போ என்ன செய்யணும்னா, அவரவருடைய வீட்டு காரியங்களை கருத்தாய் பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கவனியார் போல இருக்கக்கூடாது, கவனிக்காமல். அதான் தீக்குருவி என்கிற ஒரு பறவை, அது அழகாய் முட்டையிட்டு அது குஞ்சு பொரிப்பதற்கு பொறுமையாய் அடை காக்க மனதில்லாமல் அதனுடைய சுவாபமே எப்படி இருக்குமா, முட்டையிட்டு அப்படி மணலுக்குள்ளே மறைத்து வைத்து அப்படி ஓடி போயிருமா. ஆனால் மற்ற பறவைகளை பாருங்கள், கோழி பாருங்கள், அழகாக 21 நாள் குஞ்சு வெளியே வர்ற வரைக்கும் அது பொறுமையாக உட்காந்துருக்கு பாருங்களேன். அதுக்கு யார் அது சொல்லி கொடுத்தா? அந்த சுவாபமே அப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர் ஆனால் ஒரு சிலர் இப்படி வீட்டை கவனிக்காமல், குடும்பத்தை கவனிக்காமல் அப்படியே மற்ற காரியங்களை லயித்து ஓடி போவது உண்டு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது என்று சொல்லி முதல் ஸ்டான்ஸாக அப்படி. அதே போல் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்ற வசனத்தின்படி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும், நம்ம முயற்சினால் வீடை கட்டிட முடியாது, குடும்பத்தை கட்டிட முடியாது. கர்த்தர் தான் வீட்டை கட்ட வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள் குடும்பத்திற்காக தேவனை சார்ந்து அவருடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். அப்போ நீ துதிக்கிற தேவ பிள்ளையாக இருந்தால் அவர் உன்னுடைய எல்லைகளை எல்லாம் பலப்படுத்துவார். தாழ்பால்களை பலப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை, அதாவது உங்களுக்கு பிள்ளைகளை போல இருக்கிற எல்லாவற்றையும் கூட ஆசீர்வதிப்பார் என்று பொருள்பட இந்த பாடல் இருக்கின்றது. இப்போது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கான நம் தியானத்திற்கான வசனம் சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இங்கு கிருபை, சத்தியம், நீதி, சமாதானம், இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரு இணைக்கோடுகள் மாதிரி. அதாவது இணைக்கோடு எங்கேயுமே சந்திக்காது தெரியுமா? கோடுகள் அப்படி ஏதாவது லைன்ஸ் கிராஸாக இருந்ததுன்னா எங்கேயாவது ஒரு ஓரத்தில் போய் சந்திச்சிடும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அது சேர்ந்து கொள்ளும், கொஞ்சமாவது கிராஸாக இருந்தால். ஆனால் இவைகள் என்ன, நேர் ரெண்டு இணை கோடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போல் ரெண்டும் அது ட்ராக்கில் போய்கிட்டே இருக்கும். அது எங்கேயுமே மீட் பண்ண முடியாது, மீட் பண்ண சான்ஸே கிடையாது. கிருபைனா கிருபை, இரக்கம், தயவு, உருக்கம். ஆனால் சத்தியம்னா உண்மை, உண்மையிலும் உண்மை, அதுதான் சத்தியம். இது ரெண்டும் சேரவே முடியாது. கிருபை எங்கே செயல்பட வேண்டியிருக்குது? பாவம் பெருகின இடத்துல தேவ கிருபை உண்டாகும், கிருபையாக தேவன் இறங்குவார். ஆனால் சத்தியம்னா சத்தியம்தான். அதே போல் நீதியும் சமாதானமும். இந்த நீதினா நீதி தான், நியாயமாக நீதினா இதுதான் நீதி அப்படின்னு இருக்கோம். ஆனால் அந்த இடத்துல சமாதானம் நிற்கவே முடியாது. அப்போ நீதியும் சமாதானமும் முத்தம் செய்யும் இருக்குது. அப்போ பாருங்களேன், அப்போது இப்படிப்பட்ட இரண்டும் ஆனால் தேவனால் இப்படி ஒன்றை ஒன்று சந்திக்க வைக்க முடியும்.
முத்தம் செய்யத்தக்கதாக ஒரு சமாதானத்தை, ஒரு பிணைப்பை உருவாக்க முடியும் என்று வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் காரியங்கள் ஆண்டவருக்கு கர்த்தர் இறங்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆனால் அவர் கிருபையாக இறங்குவார். இதற்கு நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை எல்லாரும் அந்த ஊரில் உள்ள எல்லாரும் கல்லெறிந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சூழ்ந்து கையில் எடுத்துட்டு நிற்கிறாங்க. அப்போது இயேசு மகாராஜாவை பார்த்து அப்போ அவங்க சொல்கிறாங்க, போதகரே, இந்த ஸ்திரீ கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டா, அப்போ இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் மோசே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார்னு அழகாக நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது புரியும். அவர் ஒன்றுமே பதில் சொல்லாமல் தரையில் குனிந்து எழுதி கொண்டிருந்தார் என்று பார்க்குறோம். அப்போ அவங்க ஓயாமல் அவர்கிட்ட அதையே அவங்க கேட்டுக்கொண்டே இருந்திருக்காங்க. உடனே அப்போ ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து சொல்கிறாரு, உங்களில் பாவமே இல்லாத ஒருவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார் என்று பார்க்கிறோம். அப்போது அவர் சொன்ன அந்த வார்த்தையில் எல்லாருமே மனசாட்சியோடு குத்தப்பட்டவர்களாக, மனதில் குத்தப்பட்டவர்களாக, அப்போது கல்லை கீழே போட்டுட்டு ஒவ்வொருவராக அப்படி போய் எல்லாரும் கடைசியில் போயிட்டாங்க. ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த பெண் மட்டும் நிற்கிறா, வேறு யாருமே இல்லை. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகின்றார். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது புரியுதா, நீதியின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி இந்த பெண் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அங்கு சமாதான பிரபு வர்றாரு, சமாதான காரணர் வர்றாரு. அவர் அந்த இடத்துல எப்படி அதை அப்படியே மாற்றி போடுறாரு பார்த்தீங்களா? அவர் கூட அந்த இடத்துல சொன்ன காரியம் நீதியின்படி தான். உங்களில் யாரும் பாவம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஒரு பாவமும் செய்யலையா? நீங்கள் முதல்ல கல் எடுத்து நீங்கள் போடலாம் அவள் மேல் அப்படின்னு சொன்ன உடனே அப்படிப்பட்ட ஒருத்தருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. பாருங்களா, இதுதான் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று எழுக்கிறது. இப்போ நீதியின்படி மனுஷன் பாவத்தில் விழுந்து, மனுக்குலம் பாவத்தில் விழுந்த பொழுது மரண ஆக்கினை அடைய வேண்டியதாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. ஆனால் கிருபையின்படி இயேசு மகாராஜா அந்த பூமிக்கு அந்த தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டது போல அவர் சிலுவையில் அவர் மரித்து அவர் தன் ஜீவனை பலியாக கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் தண்டனை நீதியின்படியாக மனுக்குலத்திற்கு இருந்ததை, ஆனால் சமாதான பிரபுவாக அவர் தானே ஏற்றுக்கொண்டு அதை மாற்றி விட்டார் என்று பார்க்கிறோம். இதுதான் பிரியமானவர்களே, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். எவ்வளவு பாவத்தில் ஒரு நபர் வாழ்ந்தாலும் கூட சமாதான பிரபு, சமாதான காரணர் அவர் இயேசு மகாராஜா உள்ளத்தில் வருவார். ஆனால் அத்தனை பாவத்தையும் தன்னுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக மாற்றுகிறார். பார்த்தீங்களா? அங்கே நீதியும் சமாதானமும் முத்தம் செய்கின்றது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ நாங்கள் தியானித்த வேத வசனத்தில் இருந்து கர்த்தாவே, இது நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்கிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றது. ஆண்டவரே, சமாதான பிரபு, ஆண்டவர் கிருபையுள்ள கர்த்தர், உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா, எப்படிப்பட்ட போராட்டம் சிக்கலாக இருந்தாலும் அதிலிருந்து நீர் அவர்களை தூக்கி விட்டு ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. இதோ தகப்பனே, ஆண்டவரை இந்த வசனத்தின்படியே நீதியும் சமாதானமும் முத்தம் செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.